நான் புறப்படட்டுமா டார்லிங்? இதா பாருங்க, மறக்க வேண்டாம் நான் சொன்னதை. என்ன சொன்ன நீ? அதுக்குள்ளே மறந்தாச்சா? நாளைக்கு எங்கள் பாட்டிக்கு திதி, அதுக்கு படைக்க ஒரு புடவை வாங்கிட்டு வரணும். மறக்காமல் நீங்கள் லீவு போடணும். என்னால் தனியாக எல்லா வேலையும் செய்ய முடியாது. சமையலுக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரணும். ஓகே, வரட்டுமா? வாசலுக்கு வந்தான் யோகராஜ். தம்பி என அழைத்தவள் யோகராஜின் அம்மா. என்னம்மா? வேண்டா வெறுப்பாக கேட்டான் யோகராஜ். கட்டிக்க ஒரே ஒரு புடவை தான் இருக்கு, அதுவும் கிளிய தொடங்கிருச்சு. மாற்றி கட்டிக்க புடவை இருந்தால் தானே மானத்தை மறைக்க முடியும். அதனால் என்ன? கோச்சுக்காத ராசு, ஒரு புடவை. என்ன அங்கே புலம்பல்? உள்ளே இருந்து வந்தாள் யோகராஜின் மனைவி நந்தினி. அம்மாவுக்கு புடவை வேணுமா? இந்த வயசில் என்ன இப்படியெல்லாம் ஆசை? ஆசை இல்லைம்மா, தேவைதான். என்னங்க, நீங்கள் புறப்படுங்க, நேரமாகுது. தம்பி நில்லுடா. என்னம்மா? நேரம் வீணாகுதுன்னு நினச்சிருந்தா கருவிலையே உன்னை களைச்சிருப்பேன்டா. நான் உன்னை பெத்த தாய். நேற்று வந்தவள், அவள் அனுமதிச்சாத்தான் நான் கூட பேசணும்னு அவசியம் இல்லை. யார் நேற்று வந்தவள்? நான் உரிமைப்பட்டவள், இவரோட பொண்டாட்டி. நான் ஒன்று ஓசி சோத்தை தின்னுட்டு திண்ணையில் தூங்கலை. எங்கள் அப்பா பெரிய பணக்காரர். எனக்கு ஒரு வீடும் பேங்க்கில் 50,000 பணமும் இருக்குது. நான் அவனை பெத்தவ. வீதியில் நின்று உறக்க சொல்லுங்க. பெத்து போட்டுட்டா ஆகலை. பன்னிக்குட்டி தான் குட்டி ஓடுது வதன்னு. அதுக்குன்னு வயசானாலும் 4 காசு கையில் வேணும். ஊரான நம்பி உடம்ப வளர்க்கக்கூடாது. பாருடா யோகராஜு, உங்கள் அண்ணன் முன்னாலேயே உன் தாயை தாறுமாறாக பேசுகிறா உன் மனைவி. எல்லாம் உன்னால தான். சும்மா இருமா. அவனுக்கு 1000 தலைவலி. இதில் நீ வேற. புடவை என்ன கலர் நந்தினி? பிடிச்சதா எடுங்களேன், நான் தானே கட்டிக்க போகிறேன். ஏண்டா டேய், பெத்த தாயை பொசுக்கிட்டு ஏதோ ஒரு பாட்டிக்காக தவசம் பண்ணுறியா? எங்கள் பாட்டி ஓசி சோறு இல்லை, எனக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு தான் போயிருக்குது. அதனால தான் திதி கொடுக்குறேன். யோகராஜ் எதுவும் பேசாமல் போய்விட்டான். நந்தினியும் வீட்டை பூட்டி கொண்டு கிழவியை சட்டை செய்யாமல் மாதர் சங்க கூட்டத்துக்கு புறப்பட்டு விட்டாள். கிழவி உறைந்து போய் உட்கார்ந்திருந்தாள். அளவில்லை, அளவும் முடியாது அவளால். அழுகை வற்றியாகி விட்டது 10 வருஷத்துக்கு முன்னால். அதற்கு முன்னால் ஒரு பட்டுப்புடவையும் வைரம் தங்க நகைகளோடு மீனாட்சி அம்மாள் என்றால் வீதியே கையுயர்த்தி கும்பிடும் நிலையில் இருந்தவள்தான். கணவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் பெரிய அதிகாரியாக இருந்தவர். யோகராஜ் ஒரே மகன். 10 வயது வரை யோகராஜை நடக்கவிடக்கூட மனமில்லாமல் இடுப்பில் தூக்கி கொண்டு திரிந்தவள். யோகராஜின் அப்பா மிகவும் இலகிய மனம் படைத்தவர் கலியுக கர்ணன். வாரி வாரி வழங்கியதில் தான் தவறே ஆரம்பமானது. வள்ளல் என்ற பெருமைதான் மிச்சம். கையில் இருந்த காசு கரைய தொடங்கிவிட்டது. இதில் சொந்த பந்தங்கள் என்ற காக்காய் கூட்டம் வேறு. அவர் ஓய்வு பெற்றபோது 3ஆம் வருடம் மாரடைப்பால் இறந்து விட்டார். அடுத்த வருடம் மருமகள் வந்து அவருக்கு திதி செய்தால் மகத்துவம் என்று மகனுக்கு கல்யாணம் செய்து வைத்தார் மீனாட்சி அம்மாள். தன் தலையில் ஒரு லாரி மண்ணை எடுத்து அவரை போட்டு கொண்டார். நந்தினி படித்தா அழகான பணக்கார வீட்டு பெண். படிப்படியாக யோகராஜுவை பலமுனை தாக்குதல் மூலம் படிய வைத்து அவனது எதிர்ப்பு சக்தியை அடக்கிவிட்டாள். தன் பிள்ளைதான் தன் சகவாசம் என்று நம்பிய தாயை அந்த பிள்ளையை கொண்டே கரைத்து ஒவ்வொன்றாக பறித்து 3 வருடங்களில் முத்துமை கூட மிஞ்சாத அளவு நிறுத்திவிட்டாள். நந்தினியின் பிறந்த வீட்டு பேய்கள் யோகராஜுவுக்கு அவ்வப்போது வேப்பிலை அடிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட தனி அறையில் இருந்த மீனாட்சி அம்மாள் இப்பொழுது திண்ணைக்கு வந்து விட்டார். 2 வேளை சோறு இடிமின்னல்களுக்கு மத்தியில் திண்ணையில் வந்து விழும். பாசமான மகன் யோகராஜ் தாயிடம் உட்கார்ந்து பேசி பல மாதமாகிவிட்டது. அழுது ஆத்திரப்பட்டு ஆவேசம் கொண்டு கடைசியில் அடங்கி போனாள். கிழவியின் சோகம் ஊருக்கு தெரிந்தது. நியாயம் சொல்லும் மணியகாரர் பஞ்சரத்தினம் ஒருமுறை யோகராஜுவை தேடி வீட்டுக்கு வந்தார். அப்போது நந்தினி மட்டும்தான் இருந்தார். சவுக்கால் அடிப்பது போல் அவளை கேட்க வேண்டும் என்று வந்த 50 வயது பஞ்சரத்தினம் வியர்வியல் நனைந்த நந்தினியின் செழுமையை பார்த்துவிட்டு ஒரு மாதிரி சூடாகி எதுவும் பேசாமல் திரும்பிவிட்டார். மீனாட்சி அம்மாள் இப்பொழுது அந்த வீட்டுக்கு ஒரு நாய்க்குட்டி தான். காவல் காக்கும் நாய்க்குட்டி. நாய்க்கு தரப்படும் மரியாதை கூட அந்த தாய்க்கு தரப்படாது. இதுதான் அங்கே உச்சபட்ச வேதனை. மிஸ்ஸஸ் யோகராஜ் இருக்காங்களா? தலை நலம் நிமிர்ந்தாள் மீனாட்சி அம்மாள். ஒரு பெண். பாப் செய்த தலையோடு கவுன் அணிந்து வெள்ளை முயல் போல வந்தாள். நீ யாருமா? என் பேரு டிசிவா, யோகராஜுவின் பிஏ நான். அவர் வீட்டில் இந்த லெட்டர் கொடுக்க சொன்னார். ஆமாம், நீங்கள் யாருன்னு இன்னும் சொல்லலையே. உனக்கு அது தெரிஞ்சா உன் முதலாளி மேலே உள்ள மதிப்பு போயிடும். வேண்டாம், பரவாயில்ல சொல்லுங்க.
யோகராஜ் என் மகன். மீனாட்சி அம்மாளை ஏற இறங்க பார்த்தாள் டெசிபால். நம்பவே முடியவில்லை. ஏமா நம்ப முடியலையா? முடியாதுதான். பெரிய அதிகாரியோட தாய் பிச்சைக்காரிக்கும் கேவலமான திண்ணையில் இருக்கிறது நம்ப முடியாத நிஜம்தான். ஒவ்வொரு பெண்ணும் பிரசவம் முடிஞ்சதும் பிள்ளை பெயரை வயிற்றுல பச்சை குத்திக்கணும். அப்பதான் தாய் தன்னை அடையாளம் காட்டிக்க முடியும். நீ போமா. நான் பேசுனதை நீ எதுவும் மனசில் வச்சுக்காத. இதை என் பிள்ளைக்கிட்ட சொல்லாத. ஏன்னா நந்தினி வளர்க்குற கிளி என் பிள்ளை. ஆமாம், நான் ஒன்று கேட்கலாமா? சொல்லு டிசிலா. என்ன? இத்தனை கேவலப்பட்டும் பிள்ளை வீட்டில் அப்படி என்ன உங்களுக்கு சென்டிமெண்ட் இருக்கு? அதுதாம்மா தாய்ப்பாசம். நசுங்கிய பீங்கான் தட்டு ஒன்று மீனாட்சி அம்மாளுக்கு உண்டு. அதில் கொஞ்சம் சோறு வைத்து அதன் மேல் ஏதோ ஒன்றை ஊற்றி நங்கென்று வைத்து விட்டு போனாள் நந்தினி. பாலும் வயிறுக்கு வெக்கமாவது மானமாவது. அதை எடுத்து சாப்பிட்டு முடித்து திண்ணையில் சாய்ந்து படுக்க தொடங்கினாள். இரவு 10 மணிக்கு மேலிருக்கும். மின்னலும் மிடியுமாக சடசடவென திடீர் மழை ஆரம்பமாகிவிட்டது. சாரல் அதிவேகமாக திண்ணையை நனைக்க தொடங்கவும் மீனாட்சி எழுந்து விட்டாள். கதவில் கையை வைத்தாள். தாளிடப்படாத கதவு திறந்து கொள்ள உள்ளே நுழைந்த நிமிடம் மின்னல் ஒன்று பளீரென வெட்ட கூடம் முழுவதும் வெளிச்சமாகியது. நந்தினியின் மேல் படர்ந்திருந்தான் யோகராஜ். உச்சகட்ட சுகத்தில் இருந்த நந்தினியின் பார்வை வாசலில் விழ அங்கே கிளவி நின்றிருந்தாள். மறுநொடியே அவள் பார்வையில் நெருப்பு. யோகராஜ் விடுபட்டதும் சடாரென எழுந்தாள் நந்தினி. என்னங்க பார்த்தீங்களாங்க? என்ன? ஓ அம்மாவா? என்னம்மா, இது மாதிரி ஒரு அநாகரிகம் உலகத்தில் உண்டா? அந்தரங்க நிமிடங்கள் கூட இனி கூடாது போல இங்க, இறைந்து சொன்னான். மன்னிச்சுக்கோ தம்பி, மலையில் நனைவேன்னு பயந்து உள்ள வந்துட்டேன். மலையில் ஒரு நாள் நனைஞ்சா ஊசி போயிடாது உடம்பு என்றாள் நந்தினி. நிறுத்திடி, எல்லாத்தையும் கடந்து வந்தவனா. உன் பேச்சில் ஒரு கண்ணியம் இல்லை. ஆபாச நோக்கம் தாய்கிட்ட இருக்காது. மடியில போட்டு உச்சி முகந்து வளர்த்த மகனை எந்த நிலையில் ஒரு தாய் பார்த்தாலும் அது தவறில்லை. சுமந்து பெத்து நிமிர்ந்திருந்தா அதோட வலி புரியும். மலடிக்கு மடிக்கணம் புரியாது. ஐயையோ, கேட்டிங்களா? என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? நான் மலடியாம். இத்தனை பரிவாளம் பார்த்துக்கிட்டு கக்கிட்டாங்க விஷத்தை. இன்னும் ரோஷம் வரலையா உங்களுக்கு என்று உசுப்பி விட்டாள். விசும்பி அழத் தொடங்கினாள் நந்தினி. யோகராஜ் ஒரு மாதிரி ஸ்தம்பித்த நிலையில் இருந்தான். சம்போகம் இன்னும் நரம்புகளில் மிச்சமிருந்தது. சுகம் தரும் வஸ்து எதிரே கண்ணை கசக்குகிறது. தடங்களுக்கு வருந்தாத தாயார், அறிவில் உனக்கு, தென்னையில் உனக்காக உயிரோட சமாதி வச்சது ஏன்? குடும்பத்துக்குள்ள நீ வரக்கூடாதுன்னு தானே? இரு, பேசாத. எப்போவுமே உன்னால் ஒரு தொல்லை தான். நீ ஒரு நாள் செத்து ஒளிஞ்சாதான் இங்கே எல்லாருக்கும் நிம்மதி. போ வெளியே என்று கழுத்தை பிடித்து தள்ளினான். மீனாட்சி அம்மாள் நிலைகுலைந்து போக, என்னங்க இந்த ராத்திரியில் மழை நேரத்தில் எங்கே போகும்? வயசான காலத்தில் என்னாச்சு உங்களுக்கு? ஏய், நீ குறுக்க வராத நந்தினி, போ. ஏங்க, ஊரில் 4 பேருக்கு தெரிஞ்சா நாரும் நம்ம பேர். மீனாட்சி ஒன்றுமே பேசவில்லை. கடைசியாக ஒரு முறை யோகராஜுவை பார்த்துவிட்டு சட்டென திரும்பி நடக்க, ஐயோ அவங்க போகிறாங்க, போக வேண்டாம்னு சொல்லுங்களேன். வாசலில் இறங்கிவிட்டாள். யோகராஜு சற்றும் சலனப்படாமல் கதவை அடித்து சாத்தினான். நந்தினி அழுதாள். ஆனால் உள்ளுக்குள்ளே அவளுக்கு மத்தாப்பு சிதறி சந்தோஷம் நடந்தது. கோலாகலமான திருவிழா உற்சாகம் பொங்கி புரண்டது அவளது நெஞ்சுக்குள். மீனாட்சி அம்மாளின் ஆவேசமான அந்த புயல் ராத்திரியில் நள்ளிரவில் கொட்டும் மலையில் நனைந்தபடியே பிரதான சாலையை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். அவன் சொன்ன அந்த வார்த்தைகள், நீ ஒரு நாள் செத்து ஒளிஞ்சாதான் எல்லாருக்கும் நிம்மதி, போ வெளியே. இந்த வார்த்தைகள் தான் பாறையின் மேல் உளி கொண்டு செதுக்குவது போல, இதயம் முழுவதும் பரப்பி ஊசி குத்துவது போல ஒரு வலி ஆரம்பமாகி இருந்தது. உடம்பு முழுவதும் திடீரென கனமாகி தூக்கமாட்டாமல் தூக்கி கொண்டு நடந்ததில் மலைக்கு சவால் விடும் வகையில் வியர்வை கொட்டியது. என் ராசுவா இப்படி சொன்னான். நீ செத்து ஒளிஞ்சாதான் குடும்ப நிம்மதியா இருக்கும்னு சொன்னானே, போ வெளியே. ராசு, போயிடுறேன். நான் செத்து உனக்கு அதில் நிம்மதி கிடைக்கும்னா கட்டாயம் நான் சாவேண்டா என் கண்ணு என்று மனதின் உள்ளே பேசினாள். மார்பின் வலி இன்னும் அதிகமாக கூடியது. நடக்க முடியவில்லை. கண்கள் இருண்டத் தொடங்கியது. காதுக்குள் ரீங் என்ற வண்டுகளின் ஒலி. மழை பிடிவாதமாக பெய்து கொண்டிருக்க தூரத்தில் இரட்டை விளக்குகள் வெளிச்சம் வீச ஏதோ ஒரு வாகனம் வருவது மட்டும்தான் தெரிந்தது மீனாட்சி அம்மாளுக்கு. நினைவை இழந்து நடுச்சாலையில் மல்லாந்து விட்டாள். நண்பர்களே, நமக்கும் வயசாகும், நமக்கும் குடும்பம் குட்டி தனியாக ஆகும். ஆனால் நம்மை பெற்றவர்கள் எந்த ஒரு நாளும் கைவிட மாட்டார்கள். அவர்களை நாம் கைவிட்டால் அதைவிட உலகத்தில் நாம் செய்யும் பாவம் எதுவுமே இருக்காது. உயிரை கொடுத்து
சிறிது வயதிலிருந்து பெரியவர்கள் ஆகும் வரை நம்மை பாதுகாத்து வளர்க்கும் பெற்றோர்களுக்கு நாம் கைமாறாக அவர்களுக்கு நிம்மதியைத்தான் தர வேண்டுமே தவிர கண்ணீரை பரிசளிக்க கூடாது. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.